வணக்கம் குருஜி. வணக்கம் சார். சனி வக்ரம் உங்களோட பார்வையில் எப்படி இருக்கு? சனி பகவான் இப்போ 26/7/2026 முதல் டிசம்பர் 10 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 138 நாள் வக்ரகதியில் இருக்கார். இந்த வக்ரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சாதாரணமாகவே சூரியனுக்கும் சனீஸ்வர பகவானுக்குமே டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி, உங்களுக்கே தெரியும். இப்போ இது வக்ரம் அப்படிங்கும்போதே ஒரு இழுவைன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, சூரியனோட ஆற்றல் வந்து இந்த சனீஸ்வர பகவானை கொஞ்சம் இழுக்கிறதுனால அந்த வக்ரகதியில் அது பின்னோக்கி செல்கிற மாதிரி ஒரு பிம்பம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திர நகர்வு தான் இருக்குமே தவிர பெருசாலாம் இது இருக்காது. அப்போ நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பின்னோக்கி செல்வது அப்படிம்பாங்க. பின்னோக்கியெல்லாம் செல்லவே செல்லாது. எப்படின்னா, இந்த வக்ரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு ஹைவேஸில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க, ஒரு பஸ் போயின்னு இருக்குது, உங்கள் பஸ்ஸு பின்னாடியே வந்துட்டுருக்கு, ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரு ஈக்குவல் இதில் போயிட்டுருக்கு. அப்போ நீங்கள் ஜன்னல் வழியாக அந்த வண்டியை பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் பின்னாடி போகிற மாதிரியே இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரெண்டும் நம்ம இதுலேயே தான் வருது. ஆனால் அந்த வண்டி வந்து உங்களுக்கு பின்னால் போயிட்டே இருக்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக அது கிடையாது. அந்த மாதிரி இந்த வக்ரம் அப்படிங்கிறது அந்த ஒரு கிரகத்தோட ஒரு வேலையை செய்ய விடாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இந்த மீன ராசியில் அற்புதமாக சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்த சனீஸ்வர பகவான் இப்போ வக்ரகதியில் இயங்க போகிறார். கிட்டத்தட்ட அந்த சூரியன்லேருந்து 9வது இடம், 8, 9, 10 அதெல்லாம் வந்து பார்த்திங்கனாலே வக்ரம் தான். அப்போ இந்த சூரியனோட நகர்வும் இருக்கும், இந்த சனீஸ்வர பகவானோட இதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணோம். அதுக்கப்புறம் டிசம்பர் 10 தான் வக்ர நிவர்த்தி ஆறார். ஏன்னா சூரியனும் சந்திரனும் இது சனீஸ்வர பகவானும் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட வந்துடுவாங்க. சனி பகவான் உங்களுக்கே தெரியும், தர்மகாரகன், நியாயவான். அப்போ சில ராசிகளுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய அளவில் இருக்கும் இந்த வக்ரம். சில ராசிகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஆக இந்த சனி பகவானோட வக்ரகதி இந்த தடவை பார்த்திங்கன்னா அதே ராசியில் தான் இருக்குது. அதனால் பிரச்சனையே கிடையாது. உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே தான் அவர் வக்ரகதி அடையிறார். அதனால் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. கும்பராசிக்கு வரப்போகிறதில்ல. ஸோ மீன ராசியில் வக்ரம் அடையக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஆன்மீகம் ப்ளஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள். அதேமாரி ஜாதகம் பார்க்கணுன்னு வர்றவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதில் வாங்க. இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? கன்னிராசி. கன்னிராசிக்கு வந்து 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 7ஆம் இடத்துல வக்ரம். இவர் 6ஆம் இடத்துல பயிற்சி ஆகும்போது, அதாவது 2023 நிறைய பேருக்கு வந்து கடன் பிரச்சனைலேருந்து எல்லாமே போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட அஷ்டம சனியை நெருங்கிட்டு இருக்காங்க. 8ஆம் இடத்த சனி எப்படி நெருங்குதோ அது மாதிரி நிறைய கஷ்டம் ஏறுதை தவிர குறையல. தசாபுத்தி சரியில்லாத நபர்களுக்கு, சரியாக இருக்கிறவங்களுக்கு கூட அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. தசாபுத்தியே நல்லா பாதகம், தசாபுத்தியே சாதகமாக இருக்குன்னா கூட அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இப்போ ஒரு பக்கம் வேலை நல்லா இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா குடும்ப அழுக்க பிரச்சனையாக இருக்கும், பொருளாதார சேமிப்பு இருக்காது, இது மாதிரிலாம் நிறைய இருக்குது. இப்போ 7ஆம் இடத்துல வந்துட்டார். இப்போ நேராக வந்து ராசியை பார்க்குறார். இப்போ வக்ர பார்வையும் இந்த ராசிக்கு விழுது. இது 4.5 மாத காலங்கள், 138 நாட்கள். இது எப்படி இருக்கும் இந்த கன்னிராசிக்கு? இந்த கன்னிராசி நேயர்களுக்கு சனி பகவானோட வக்ர பயிற்சி ஒரு இன்பம் தரக்கூடிய வக்ர பயிற்சின்னே சொல்லலாம். அபாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் இப்போ குரு வந்து அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கார். 11th பிளேஸ், ரொம்ப விசேஷம். 1. 2வது, சனி பகவானோட வக்ர பயிற்சியில் இருந்தாலும் வக்ர பார்வை ஜென்மராசியில் விழருது. ஆனால் அதே சமயம் குருவோட 9ஆம் பார்வை சனி பகவான் மேலே விழருது. அதனால் இந்த பார்வை கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுக்காது. சனியோட பார்வை அந்தளவுக்கு பெரிய கஷ்டத்தை கொடுக்காது. இப்போ வக்ரம் வேறு. அப்போ அந்த அளவுக்கு சனி பகவானோட பார்வை பெரிய அளவில் பாதகங்களை கொடுக்காது. இப்போ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கன்னிராசி நேயர்களுக்கு சனி பகவானால் சில பிரச்சனைகள் கிடைச்சா கூட குரு பகவானால் அவங்களுக்கு குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்குது. அதேமாரி வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியம், குடும்பத்தில் ஒரு பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது. ஆனாலும் குரு வந்ததுலேருந்து கொஞ்சம் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமாக இருக்குது. என்ன எல்லாமே அப்படி தானே சார், வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வு எல்லா வீட்லேயுமே இருக்கும், எல்லா இடத்துலையுமே இருக்கும். அந்த அர்த்தத்தை தான் இவங்க அனுபவிச்சுட்ருக்காங்க. என்ன இவங்க கொஞ்சம் கூடுதலாக அனுபவிக்கிறாங்க. 1. 2வது, இந்த சனி பகவானோட வக்ரமும் பார்த்திங்கன்னா இவங்களோட
ராசி நட்சத்திரத்தில் தான் வந்து இதாகிறார். புதனோட நட்சத்திர சஞ்சாரத்தில் தான் அவர் வந்து வக்ர பயிற்சி ஆகிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இவங்களுக்கு வந்து 5, 6 அதிபதி சனீஸ்வர பகவானோட நட்சத்திர சஞ்சாரத்தில் தான் அவர் வந்து இதாகிறார். ஸோ இந்த வக்ர பயிற்சி இவங்களுக்கு பகைருண ரோகாதிபதி 6ஆம் இடத்து அதிபதி இந்த 7ஆம் இடத்துல வக்ரம் அடைகிறது நல்லது தான். ஏன்னா 6ஆம் இடத்து அதிபதி வக்ரம் அடைஞ்சாலே நல்லது தான். ஒரு உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். கடன் சுமை குறையும் கண்டிப்பாக. ஏன்னா குரு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கார். ஸோ கடன் சுமை குறையும். அடுத்தபடியாக குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும், சந்தோஷம் இருக்கும் கண்டிப்பாக. அதே சமயம் 5ஆம் இடத்து அதிபதியும் இவர் தான், பஞ்சமாதிபதி, பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி. அப்போ குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்தபடியாக ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு கிடைக்கும். பிதுரார்ஜித சொத்துக்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது நிறைய பேருக்கு இருக்குது. கன்னிராசியில் வந்து 5ஆம் அதிபதியோட இது இருக்கு இல்லையா, சனி, அவர் வேலையை அவர் காட்ட ஆரம்பிச்சிருவார். பூர்வீக சொத்து, இன்னொன்று வந்து நிறைய பாக பிரிவினைலாம் ஆயிருக்கு. நிறைய பேருக்கு அண்ணன் தம்பி இது ஏன் அப்பா பையனே வந்து சொத்து பிரிவு நிறைய நடந்திருக்கு எல்லாருக்கும். ஏன்னா இந்த சில இதெல்லாம் அந்த மாதிரி நடந்திருக்கு சொத்து வச்சிருக்கிறவங்களுக்கு. இல்ல சார், எல்லாருக்கும் இருக்கு சார். ஒரு சின்னதா இருக்கு, ஒரு 10 சென்ட் இருக்கலாம், ஏதோ ஒரு இதுல ஒரு 10 ஏக்கர் இருக்கலாம், அவங்க இருக்கிற இடத்துக்கு. கரெக்ட், பொதுவானது. ஆமா, அதனால அந்த பிதுரார்ஜித சொத்துக்கள் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாக பிரிவினைகள் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருக்கு. ஆன்மீக பயணங்கள் கிடைக்கும். அதை வச்சு இவங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும் எப்போவுமே. அது ஒன்று. ரெண்டாவது, இந்த கன்னிராசினியர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, அவங்க எதையுமே அறிவுபூர்வமாக யோசிப்பாங்க. எதுவுமே இப்போ ஒரு உடல் ஆரோக்கிய பிரச்சனை அப்படின்னா கரெக்டாக யோசிப்பாங்க. இந்த ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. அப்போ கரெக்டாக போவாங்க. செலவாகிறது இருக்கட்டும், அதை விட்டுருங்க. ஏன்னா இப்போல்லாம் வந்து நம்ம வீட்டை விட்டு வெளியில் இறங்கினாலே செலவு தான். இப்போ அதுவும் எல்லாமே வந்து பேங்க் பேலன்ஸ் இருந்தாலே போகிறோம், இல்லைன்னா கிரெடிட் கார்டு அது இதுன்னு முடிஞ்சு போச்சு. ஸோ கவலையே இல்லை இப்போல்லாம். பட் செலவு, அந்த செலவை இவங்க கரெக்டாக பண்ணுவாங்க, இந்த அறிவுபூர்வமாக பண்ணுவாங்க. ஒன்று. ரெண்டாவது, இப்போ வக்ரம் அடைகிறார் அப்படிங்கும்போதே கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாதிரி உத்தியோகத்தில் நிறைய பேருக்கு டென்ஷன், 7ஆம் இடத்துக்கு வந்ததுலேருந்தே டென்ஷன் அவங்களுக்கு சனி பகவான். ஏன் அப்படின்னா ஜென்மராசியை பார்க்குறாரு. அப்போ எப்படி அவங்களால வேலை செய்ய முடியும் சொல்லுங்கள்? லேசினஸ் தான் வரும். என்ன அந்த பொறுப்பில்லாத தன்மை அப்படிங்கிற மாதிரி தான் வரும். அப்போ இதைத்தான் இவங்க மாற்றிக்கணும். எப்போவுமே சனி பகவான் அவரோட வேலையை கரெக்டாக செய்கிறார்ல, அவர் அங்கே உட்காந்துட்டு 7ஆம் இடத்துல உட்காந்துட்டு 7ஆம் பார்வை ஜென்மராசியை பார்க்குறாருல, அவர் கரெக்டாக இருக்கார்ல. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட உண்டான வேலையை நம்ம செய்யணும். என்னென்னா அந்த லேசினஸை எடுத்துட்டு ஆக்கப்பூர்வமாக அறிவுபூர்வமாக இவங்க யோசித்தாங்க அப்படின்னா சனியோட பருவம் ஒன்றுமே பண்ணாது. ஏன்னா 6ஆம் அதிபதி பற்றி நிறைய சொன்னீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து கடன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. நீ எப்போ வேணா கொடுப்பா, உங்க இஷ்டம், ஆனால் கொடுக்காம எப்படி விட்டுற முடியும்? மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நடக்கக்கூடியவர்கள். அதாவது கன்னிராசிக்காரர்கள் எப்படியோ அதே மாதிரி தான் அவங்களும். கடன் நம்ம போய் கேட்குறோன்னு வச்சுக்கலாம், அந்த கடன் கொடுக்குறவங்க கூட ரொம்ப நல்லவனா இருக்காங்க. கரெக்டு, அது மாதிரி இருக்கு. அது நீங்கள் சொல்ல வந்துட்டீங்க. அதான் இப்போ பொருளாதார ரீதியாக எதனா பிரச்சனைகள் வருமா இந்த டைமில்? பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு அந்தளவுக்கு பெரிய பாதிப்பு இருக்காதுங்க. நல்லபடியாக போகும், வேலை வாய்ப்பு அது. ஆமாம், ஏன்னா அவங்க உத்தியோகத்துக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், அதுக்கு உண்டான ஒரு இதெல்லாம் நடக்கிறதுனால அந்த உயர்வுகள்லாம் இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். இந்த இன்க்ரிமெண்ட்டு அது இது எல்லாமே கிடைக்கும். அப்போ இவங்களுக்கு வந்து அந்த பொருளாதாரங்கிறது அப்படியே ஓரளவுக்கு ஒரு மெயின்டெனிங் பேலன்ஸாக வந்துட்டுருக்கும். இன்னும் பெரிய பாதகங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அடுத்தபடியாக முக்கியமாக உத்தியோகம், தொழில், உத்தியோகஸ்தர்கள் நல்லபடியாக இருப்பாங்க. என்ன தொழில் வியாபாரம் இந்த காலகட்டத்தில் அவங்க நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், தைரியமாக பண்ணலாம். ஆனால் இவங்க எப்போவுமே அதான் நான் சொல்லிட்டேன், அறிவுபூர்வமாக தான் யோசிப்பாங்கங்கிறதுனால யோசிச்சு தான் இவங்களே போடுவாங்க. இப்போ நான் சொல்லிட்டேங்க அதுக்காக போடவே மாட்டாங்க. இப்போ இப்போ ஜோதிட குருஜி சொல்லிட்டார் அப்படின்னு போடவே மாட்டாங்க. அவங்க யோசிப்பாங்க, நம்ம சொன்னதை வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நோட் பண்ணிப்பாங்க. இவங்க நல்லா சொல்லியிருக்காரு, ரைட்டு போடலாம் அப்படின்னு. ஆனால் போடாத அவங்க தான் யோசிப்பாங்க, கரெக்டாக பண்ணிப்பாங்க. அதனால அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை. குடும்பத்துலேயும் சந்தோஷம் இருக்கும். எல்லாமே இவங்களுக்கு ஒரு ஃபேவரபிள் ஒரு இதுவாக தான் இந்த சனி பகவானோட வக்கர பயிற்சி அவங்களுக்கு அமையும். ஓகே சார், பார்ட்னர்ஷிப் பற்றி சொல்லிட்டுங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல சனி வக்கரமாக வர்றாரு இல்லையா? ஏன்னா எல்லாருக்குமே வராது, ஒரு சில பேர் எதிர்பார்க்கலாம். பார்ட்னர்ஷிப் பற்றி எப்படி இருக்கணும் இந்த டைமில்? இல்லை, 90% இவங்களுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் வந்து இப்போ இருக்கிற காலகட்டம் அப்படிங்கும்போது இவங்களுக்கு அந்த பிரிவினை அமையும்.
7ஆம் இடத்துல சனி ஆமா. வக்கரமாத்தனா. ஆமாம், நண்பர்கள் இது மாதிரி பாகப்பிரிவினைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இதாகும். எப்படின்னா அவங்க தனித்துவமாக இயங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். தனித்துவமாக இயங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பற்றி இப்போ கவலைப்பட மாட்டாங்க, அவங்களும் கவலைப்பட மாட்டாங்க. ஸோ இவங்களுக்கு அந்த பார்ட்னர்ஷிப் ஓரளவுக்கு இதானாலும் தென் தசாபுக்தி எல்லாமே சரியாக இருந்து எல்லாமே இந்த பார்ட்னர்ஷிப் அப்படியே நல்லபடியாக போயிட்டு இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா 7ஆம் இடத்துல தான் அவர் வந்து இது பண்ணுறார், வக்ரகதி அடைகிறார். அப்படிங்கும்போதே ஓரளவுக்கு நன்மைகள் கிடைக்கிறதுக்கு இருக்குது. ஓகே, பரிகாரம் இவங்க கண்டிப்பாக இவங்க வந்து அன்னதானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். சனிக்கிழமை சனி பகவானை மனசில் நினச்சிக்க வேண்டியது. பண்ணிட்டு ஒரு மாற்றுத்திறனாளிக்கோ இல்லை தேவைப்பட்டவர்களுக்கு முதியோர்களுக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அன்னதானம், ஒரு டிஃபன் வாங்கி கொடுக்கறது, ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப விசேஷம். இல்லையா இந்த ஆர்ஃபனேஜ் இருக்குது பாருங்க, அவங்களுக்கெல்லாம் போயிட்டு, அதாவது ஆதரவற்றோர்பாங்க, முன்னாடியெல்லாம் அனாதைம்பாங்க, இப்போ ஆதரவற்றோர், அவங்களுக்கெல்லாம் போய் அந்த ஒரு அன்னதானம் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப விசேஷம். நிறைய பணம் இருக்கிறவங்க, கொஞ்சம் இருக்கிறவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த பரிகாரம் இவங்க மனப்பூர்வமாக பண்ணினாலே இந்த சனி பகவானோட வக்கர பயிற்சி இவங்களுக்கு அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.